வெப்சைட்டு, அதாவது சாஸ் வெப்சைட். இந்த ஃபேஸை பார்த்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, போலீஸோட வெப்சைட்லேருந்தே தூக்கியிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், போலீஸோட சைபர் டீம்லேருந்தே தூக்கியிருக்காங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு இதாக இருப்பாங்கன்னு பாருங்கள். 54,000 காவலர்கள் விவரம் திருட்டு, ரைட்டா? அப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக அடையாள மென்பொருள். முக அடையாள மென்பொருள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த தெருவிலலாம் பார்த்துருக்கீங்க, மதுரையிலேயே நடந்திருக்கும். தெருவிலலாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தன் போயிட்டுருப்பான், அவனை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துவிட்டு அவன் ஃபேஸ் வந்து அந்த டேட்டா பேஸோட மெர்ஜ் ஆயிரும். அவன் வந்து அக்யூஸ்டா இல்லை இது பிட் பாக்கெட்டா என்னன்றது தெரியும். இதே ஒருத்தன் தூக்கியிருக்கானா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் கட்டாயமாக இது வந்து இந்த லோக்கல்லாம் பண்ண முடியாது. இது டேட்டா பேஸை அவன் திருடி மிரட்டுவாங்க. அதுதான் நடந்திருக்கு, ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ எனக்கு என் மேலே எஃப்ஐஆர் போட்டால் நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னா கிடையாது, ரைட்டா? ஆனால் இது ரொம்ப ஆபத்தானது. அப்புறம் யார் வந்து உண்மையான அக்யூஸ்ட் இல்லைன்னு தெரியாமல் போயிடும். இதுதான் சொல்கிறேன், காவலர்களோட அடிப்படை கல்வி தகுதியை தொழில்நுட்ப தகுதியாக மாற்றணும். ஏன்னா அவங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக படிக்காதவங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக எதுவும் தெரியல. அதான் உண்மை. லோன் பிரச்சனையில் போனால் கூட அது அவங்களுக்கு முக்கால்வாசி விஷயம் தெரியல. தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை.